நித்யானந்தா என்னைக்கு மாதிரி ஆதீனமரத்தை எடுத்தாரா அன்னிலிருந்து பெரிய கேவலாம் எந்த பத்திரிகை சொன்னா நித்யானந்தா வந்து இருக்கு. அதனால அவங்க இந்த ஆயுதப்படத்துக்குள்ளே பல செச்சு குற்றச்சாட்டு பத்திரிகையில நம்ம திறந்தரம் பார்க்கலாம். ஆயுதப்படத்தை வந்து அரசு ஏற்று நடக்கிற எல்லாத்தையும் எதிர்பார்க்கலாம். இது வந்து பொதுமக்கள் கருத்தான் என்பது நியாயமான கோரிக்கையில கொடுக்கலாம். இது வந்து மிக முக்கியமான கோரிக்கை. இந்த கோரிக்கைக்கு பேட்டி கொடுக்கறத நான் பெருமையா நினைக்கிறேன். பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. ஆனா நித்யானந்தாவை பத்தி யாருமே இன்னும் வாய் திறக்காம இருக்காங்க. இதுக்கு இதனுடைய மர்மம் என்னன்னு தெரியவில்லை. இதுக்கு மத்திய அரசும் மாநில அரசும் நடவடிக்கை எடுக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். மதுரை என்பது ஒரு மண்ணின் மைந்தமா இருந்த காலம் இருந்து போய் இன்னைக்கு மனிதர்கள் நல்லவர்கள்லாம் வாழ்றாங்க. இந்த மதுரையில நித்யானந்தா வந்து புகழ்ந்தது மர்மமாக உள்ளது. இந்த நித்யானந்தாவை விரட்டி அடிக்க எந்த வழி உண்டோ அதை செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். யாரும் எந்த பிரச்சனையும் வரல. இவர் வந்தது ஒரே பிரச்சனையா தான் இருக்கு. இவர் பண்றாங்க எல்லாமே மக்களுக்கு எதிர்ப்பாதான் இருக்கு. அது இல்லாம விமர்சனம் பண்ற மாதிரி தெரியுது. எல்லாமே இல்ல வந்து எல்லாமே லேட்ஸ் பண்ணிட்டு பண்றவங்க. இவர் வந்து மதுரை ஆதிமன்றத்துக்கு வேஸ்ட். மதுரை ஆதிமன்றத்தில் நித்யானந்த வெளியேற்ற வேண்டும் நாங்கள் பல்வேறு போராட்டம் நடத்தின்றோம். தற்பொழுது ஹைகோர்ட் மூலமாகவும் நித்யானந்தா வந்து அங்கே செய்யும் தவறுகளையும் ஆபாசங்களையும் சோதனை வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டோம். அதன் வாயிலாக கடந்த கால தினத்தன்று சோதனை என்ற பெயரில் எதுவுமே கிடைக்கவில்லை என்று ஆனந்தமாக கேள்வி கூத்தாக நித்யானந்தாவும் அருணகிரிநாதனும் கேள்வி சித்திரமாக பேசியிருக்கிறார்கள். இது வந்து ரொம்ப விரைவு காலம் கடந்த சோதனையாக இருந்ததால் அவர் வந்து முன்கூட்டியே இல்ல புலிக்கோடு ஞானத்தண்டங்களும் கடத்தி விட்டிருக்கிறார்கள். அது உலகம் முழுவதும் உள்ள டிவி சேனல்களில் 20 தொலைக்காட்சியில் பார்த்தோம். ஒரு பொங்கல் பொறிக்கெல்லாம் கொண்டு வந்து சாமியாருன்னு சொன்னா யாரும் எடுக்குவாங்களா? நாங்களே டிவிலே பார்த்தோம். அப்புறம் இங்க எடுக்கக்கூடாம ஆக்குங்க, இங்க எடுக்கக்கூடாது. அவரு மதுரைக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்தாரு. சட்டப்படி குற்றம் அது. இங்க வந்து எங்க பேர் கெட்ட மதுரைக்கே பேர் கெட்ட மணிக்கு ஆகுது. மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ரொம்ப ஃபேமஸா இருக்குது. அவர்னால எங்களுக்கு பேர் கெட்டு. நம்ம நித்யானந்தா வந்து நம்ம மண்ணை வந்து மிதிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. யார் அந்த நித்யானந்தா? நம்ம மண்ணுக்கு தேவையா? நித்யானந்தா என்ன நம்ம ஒரு தமிழ்நாட்டில் உள்ள ஒரு அறிஞரா இல்ல ஒரு கவிஞரா? அதெல்லாம் கிடையாது. தேவையில்லாத ஒரு செக்ஸ் புகாருக்கா உள்ள வச்சிருக்கணும். அவனை வெளியில வச்சுட்டே அதே நம்ம மதுரை மண்ணுக்கு மோத தேவையா? மதுரை மண்ணுக்குன்னு ஒரு பெருமை இருக்கு, மதுரைக்குன்னு ஒரு பெருமை இருக்கு. ஆதீனம்னா என்ன? தெய்வ காரியங்கள் செய்யறது. அவருக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அவர் தகுதியே அவருக்கு கிடையாது. குற்றச்சாட்டுக்கு ஆளான நித்யானந்தா மதுரை ஆதீனபுரம் அருணகிரிநாதருக்கு தான். ஆனால் பாளையில் குற்றச்சாட்டுக்கு ஆளான நித்யானந்தாவை எப்படி இளைய ஆதீனமாக நீ ஏற்றுக்கொண்டாய்? இது நாம் கேட்கப்பட கேள்வியில்லை. மதுரைய மக்கள் சார்பாக நானே ஒருவராக கேட்கிறேன். My name is Akira. கல்லறி கொடுக்குற மாதிரி